இந்த வீடியோவில் சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் 1 2 3ன்னு. இதில் இருக்க ஒரு டிஜிட்டும் எனக்கு ஆட் ஆகி சம் ஆகணும். இப்போ என்னென்னு பார்க்கலாம். 1 + 2 + 3 இதுதான் சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 1 + 2ங்கிறது என்னது 3, அடுத்தது 3 + 3 6. அதில் இருக்க ஒரு டிஜிட்டும் ஆட் பண்ணணும் எனக்கு, அதுதான் சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் 100 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 100னா என்னது 1 + ஃபர்ஸ்ட் டிஜிட் 0 செகண்ட் டிஜிட் தேர்ட் டிஜிட் மறுபடியும் 0. இப்போ 1 + 0 + 0 which is equal to 1. இப்போ இதை கோட் மூலமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை கமெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்தது யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்குற மாதிரி வைக்க போகிறேன். அதுக்கு நம் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ இது இன்டீஜர் இன்புட் தானே, அப்போ int of input of enter the number. அதுக்கடுத்து sum is equal to 0 அப்படின்னு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது ஏன்னு பின்னாடி சொல்கிறேன். இப்போ நம்ம for loop யூஸ் பண்ணி இந்த நம்பரில் இருக்க எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். for I in range of அந்த நம்பர் நம் அப்படிங்கிறது இதுக்குள்ளே பாஸ் பண்ண போகிறோம். அத்தனை தடவை இந்த லூப் வந்து ஐட்ரேட் ஆகும். இப்போ லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் எனக்கு இதுலேருந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ 100 அப்படின்னா இந்த 0 ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்து இந்த சம்மில் ஸ்டோர் பண்ணணும். அடுத்தது மறுபடியும் இந்த 0 எடுத்து எனக்கு சம்மில் ஸ்டோர் பண்ணணும். அடுத்தது 1 எடுத்து இந்த சம்மில் எனக்கு ஸ்டோர் பண்ணணும். லாஸ்ட்டாக எல்லாமே ஆட் ஆகி எனக்கு ரிசல்ட் கொடுக்கணும். இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மாடுலஸ் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, அதை வச்சு தான் பண்ண போகிறோம். மாடுலஸ் 10 அப்படின்னு கொடுத்தா எனக்கு லாஸ்ட் டிஜிட் மட்டும் ரிமூவ் ஆயிரும். அது எப்படின்னு பார்க்கலாம். நம் நம்பரில் தானே எல்லாத்தையும் இன்புட் வாங்க போகிறோம். நம் மாடுலஸ் 10 இதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் ரிசல்ட் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரிசல்ட்டில் என்ன இருக்கும், எனக்கு லாஸ்ட் டிஜிட் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ இந்த 100 அப்படின்னா இந்த 100லேருந்து எனக்கு லாஸ்ட் டிஜிட் மட்டும் எனக்கு ரிமூவ் ஆகிருக்குமா, 0 மட்டும் இப்போ இந்த ரிசல்ட்டில் எனக்கு இருக்கும். இப்போ இந்த 0 வந்து இந்த சம்மில் ஆட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சம் இஸ் ஈக்குவல் டு சம்மில் ஏற்கனவே என்ன இருக்கோ 0 இருக்குமா ப்ளஸ் இந்த ரிசல்ட். இப்போ ஃபர்ஸ்ட் தடவை வந்து சம்குள்ளே வந்து 0 + 0 0 அப்படின்னு ஸ்டோர் ஆயிரும். அடுத்த தடவை வந்து எனக்கு நம்பர் வந்து மாறணும்ல, அடுத்த 0 உள்ளே போகணும்ல. அதுக்கு என்ன பண்ணணும்னா நம் ஈக்குவல் டு நம் ஃப்ளோர் டிவிஷன் 10 அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நான் உங்களுக்கு ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன். இப்போ 100லேருந்து 0 ரிமூவ் பண்ணிடுமா, எனக்கு மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10.0 அப்படின்னு டெசிமல் அவுட்புட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த 10.0வை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃப்ளோர் டிவிஷன் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணால் 10.0ங்கிறது 10 அப்படின்னு ரிமூவ் ஆகி மறுபடியும் இந்த நம்பரில் வந்து ஸ்டோர் ஆயிரும். அடுத்த தடவை ஃபார் லூப் ரன் பண்ண போது பார்த்தீங்கன்னா நம் வந்து 10 அப்படின்னு இருக்கும். அப்போ 10 மாடுலஸ் 0 அப்படின்னா லாஸ்ட் நம்பரை மட்டும் எடுத்து கொடுக்குமா மாடுலஸ் அப்படின்னா, இந்த இதுலேருந்து 0வும் ரிமூவ் ஆயிரும். மிச்சம் வந்து எனக்கு இங்கே 1 தான் இருக்கும். அடுத்த தடவை இந்த லூப் ரன் ஆகும்போது எனக்கு இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 1 + 0 + 0 அப்படின்னு இந்த சம்குள்ள வந்து எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் சம் சம்குள்ள தானே ஆன்சர் இருக்கும், அதனால சம்மை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணலாம். என்டர் நம்பர் அப்படின்னு கேட்குது, நான் 100 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 1 அப்படின்னு வந்துருக்கு. இதே மாதிரி வேற ஏதாச்சும் நம்பரை கொடுத்து ரன் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக எனக்கு 6 அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. 1 + 2 3 3 + 3 6. ஸோ இதுதான் சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் நம்பர்.